ஒரு அழகான வீடு கட்டணும் இல்ல வாங்கணும்னு எப்பயாவது ஆசைப்பட்டிருக்கீங்களா? எந்த ஒரு அழகான வீடு ஆனாலும் பில்டிங் ஆனாலும் அப்படியே அழகா தோன்றுவது கிடையாது. முதல்ல இந்த மாதிரி அந்த இடம் தோண்டப்பட வேண்டும். ஒரு பவுண்டேஷனை போட்டு அதுக்கப்புறம் தான் அது மேல ஒரு அழகான பில்டிங் வரும். வாழ்க்கையில கூட சில நேரம் டெமாலிஷ் பண்ணப்பட வேண்டிய காரியங்கள் டெமாலிஷ் பண்ணப்படணும். தோண்டப்பட வேண்டிய காரியங்கள் தோண்டி எடுக்கப்பட வேண்டும். சில நேரம் இந்த எக்ஸ்கவேட்டர் செய்கிற வேலை மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். ஆனா ஒன்று நான் சொல்றேன், turn every experience into the hand of God. உங்களுடைய வாழ்வின் அனுபவங்கள், சூழ்நிலைகளை தேவனுடைய கரங்களில கொடுங்கள். கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். அந்த பள்ளங்களை அவர் நிரப்பி அஸ்திபாரத்தை இட்டு அழகாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இடிக்கப்பட்டு கிடக்கிற காரியங்களை நீர் கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். பாழாய் போன ஸ்தலங்களை திரும்ப கட்டுகிற தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பும், ஆசீர்வாதமாய் மாற்றும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.